பிரைஸ் தி லார்ட். எரேமியா நூலிலிருந்து வாசகம் 21 வார்த்தை 8. இம்மக்களுக்கு நீ கூற வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ வாழ்வின் வழியையும் சாவின் வழியையும் உங்கள் முன் வைக்கிறேன். இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. காலை முதல் இரவு பொழுதுவரை பாதுகாத்ததற்கு நன்றி. கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. நான் தந்தையுள் இருக்கிறேன் என்றவரே எமக்கு நன்றி. நான் சொல்வதை கடைபிடிங்கள் என்றவரே எமக்கு நன்றி. உள்ளம் கலங்க வேண்டாம் என்றவரே எமக்கு நன்றி. ஆபிரகாமை அஞ்சாதே என்றவரே எமக்கு நன்றி. யாக்கோபே நான் உன்னோடு இருப்பேன் என்றவரே எமக்கு நன்றி. யோசுவா வலிமை பெறு துணிவு கொள், நான் உன்னோடு இருப்பேன் என்றவரே எமக்கு நன்றி. யோசுவா உன்னை நெகிழ விடமாட்டேன், கைவிட மாட்டேன் என்றவரே எமக்கு நன்றி. என்னை தனியே விடுவீர்கள் என்றவரே எமக்கு நன்றி. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடிருக்கிறார் என்ற தூய அன்னை மரியாவை பரலோக வாழ்த்து செய்பவரே எமக்கு நன்றி. உலக முடியவரை என்னாலும் எம்மோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே எமக்கு நன்றி. எம் துன்பத்தில் எம்மோடு இருக்கிறவரே எமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்று கொடுத்த வார்த்தைக்காக எமக்கு நன்றி அப்பா. வாழ்வின் வழியையும் சாவின் வழியையும் உங்கள் முன் வைக்கிறேன் என்று ஆண்டவர் அற்புதமான இறை வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தும். இந்த நாளில் கூட நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்று கூட ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் இருந்தபோது நன்மை தீமை அறியக்கூடிய கனியை அவர்கள் முன் வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தார். நன்மை தீமை கனியை அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர் செய்யக்கூடாது என்று சொன்ன வார்த்தைக்கு கட்டளைக்கு கடைபிடிக்காமல் அவருடைய வார்த்தையை மீறி அந்த பழத்தை உண்டார்கள். அதனால்தான் இந்த உலகத்தில் தீமை வந்தது, சாவு வந்தது. அவர்கள் வழியாகத்தான் சாவு வந்தது. அப்போ நன்மை தீமை நல்லது கெட்டது நம்ம இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டு இதை நீ செய் என்று சொல்கிறார், இதை செய்யாது இதை செய் என்று சொல்கிறார். அப்போ நாம் எதை செய்கிறோம், எதை நம்ம இடத்துல செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அதை தான் நாம் முதலில் செய்ய முயற்சி செய்கிறோம். சாத்தான் நம்மளோடு ஆட்சி செய்கின்ற அந்த உலக ஆட்சி சாத்தானுடைய ஆட்சியாக இருக்குது. அவன் தான் இதை ஆண்டு கொண்டு இருக்கிறான். அதனால தான் நம்ம அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய செயலில் தீய வழிகளில் போகிறோம் அப்பா. செல்ஃபோன் மோகங்கள் அப்பா, வாட்ஸ்அப்பு, இன்டர்நெட்டில் மீடியாக்கள் மோகங்கள், நம்ம இந்த உலகமே நம்ம இன்றைக்கி வாழ்கிறது சந்தோஷமாக வாழுவோம். நிலை வாழ்வுன்றது நமக்கு தெரியாது. நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதனால் இன்றைய வாழ்க்கையை நம்ம மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லி நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். உலக காரியங்களில் உலக செயல்பாடுகளில் நம்ம மகிழ்ச்சியில் நம்ம அதிகமாய் நாம் முன்னுரிமை கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுப்பது கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று அதை நாம் வாசிப்பது கூட கிடையாது. வாழ்வின் வழியையும் சாவின் வழியையும் உங்கள் முன் வைக்கிறேன். அதை நம்ம தான் எடுத்து சூஸ் பண்ணிக்கணும். நமக்கு என்ன தேவைன்னு நம்ம அறிந்து நம்முடைய வாழ்வின் கனியை நம்ம கையில் எடுக்கும்போது ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தரவல்லவராக இருக்கிறார். இந்த இரவு பொழுது பாருங்கள், நம்ம எவ்வளவோ வேதனையில் நம்ம படுத்திருக்கும் போது தான் பலவிதமான கவலைகள் வரும். பணக்கவலைகள் வரும். எனக்கு கடன் இருக்கே, எனக்கு பிரச்சனை இருக்கே, பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு உடல் நோய் சரியில்லையே, என் அயலானோட சண்டை, என் சகோதரத்தில் சண்டைன்னு சொல்லி பலவிதமான எண்ணங்கள். விடிந்தா நான் யாருக்கு, கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்லுண்டு பலவிதமான எண்ணங்கள் இந்த இரவு பொழுது வந்து கொண்டே இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு இந்த இறை வார்த்தையை வாசிங்க. எரேமியா 21 ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. வாழ்வின் வழியை சாவின் வழியை முன்னாடி தான் வச்சுருக்கேன். இப்போ வாழ்வும் சாவும் நம்ம கஷ்டப்படுறது மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாமே நம்ம இடத்துல தான் இருக்குது. நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை கேட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானத்தை இறைவனிடத்தில் கேட்டு இந்த இரவு பொழுது செபிங்க. காலை பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவராகிய கிறிஸ்துவை கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமீன்.